ஏய் போடி, உனக்கு ஆர்த்தி ஒண்ணு குறைச்சலா வீட்டை விட்டு வெளியே போடிலன்றா உன் தலையை சாத்திடுவேன். நீ என்னடி என்ன வெல்ல போ சொல்றது? நான் உன்னை அடிப்பேன்டி. பதிலுக்கு மாறி மாறி அடிச்சுக்கணும். அடி போடி. ஷோரூமுக்கு போயிட்டு ரோஹிணி என்ன பண்றாங்க, நீ வர்றியா இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு வர்றியா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. மனோஜ் வர முடியாது அப்படிங்கிறாரு. 50,000 கொடு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்களா, அதனால 50,000 கொடுக்குறாங்க. 50,000 வாங்கிக்கிறாருங்க. வாங்கினதுக்கு அப்புறமும் வான்னு கூப்பிட்டா, இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்ல, நீ வர மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இப்படி சுத்தி முத்தி பார்க்க, என்ன சுத்தி முத்தி பாக்குற, இல்ல அப்படின்னு பாக்கல, இல்ல இங்க பாரு, நாளைக்கு போவோம், நீ எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வருவியா இல்ல அப்படிங்கல. கரெக்டா பாத்தீங்கன்னா விஜயா வருது. டேய் அப்படின்னு வேகமா வந்து என்ன பண்ணுது, இங்க எதுக்குடி வந்த, இங்க ஏன்டி வந்த அப்படின்னு ஓவரா கத்த, என்ன அத்தை, என்ன என்ன ஆண்டி, என்ன என்ன ஆண்டி, என்ன என்ன ஓவரா சவுண்ட் விடுறீங்க, என்ன என்ன ரொம்ப பேசுறாங்க பாருங்க, இந்த வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா இவர் வராம வேற யார் வர்றது, அவன் தான் இல்லைன்னு சொல்லிட்டானே, எங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மனோஜ் முடியவே முடியாது அப்படின்னு அம்மா முன்னாடி அடிச்சு பேசிடுறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டில, உன்னை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன பண்றாங்க, விஜயா வாடி, இங்க நிக்காதடி, இது எங்கதடி, எங்க கடையில நீ வந்து நின்னா எங்களுக்கு தாண்டி பாவம் வந்து சேரும் அப்படின்னு தரன்னு இழுத்தா அந்த வெளில தள்ளி போட, அப்படியே எல்லாரும் ஹான்னு சிரிக்குதுங்க. இப்படி ஒரு இது தேவையா அது தேவையா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேச, ஒவ்வொருத்தவங்க ஐயோ பாவம், அச்சச்சோ அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படியா பண்றது அப்படி இப்படின்னு ஓவரா கத்த, எவ்வளவு அசிங்கத்தை கொடுக்குறா பாரு, ஏன்டா இவகிட்ட வச்சுக்கிற, இல்லம்மா அவ வந்தா நான் என்னமா பண்ண முடியும், வாசல் நின்னுட்டு இந்த மாதிரி இவ வந்தா விடாதீங்கன்னு சொல்லணும். அவ அது வந்து என்னடா போட்டோ மாட்டி வச்சு சொல்றா, இவ வந்தா உள்ளுக்க விடக்கூடாதுன்னு சொல்றா. ஆன்ட்டி அவங்க இருக்கிற டேலண்ட்டுக்கு அப்படின்னு ஜீவா என்ன பண்ணுது, முறைக்குது விஜயா. சொல்ல வர்றத முழுசா சொல்ல விடுங்க, சொல்லு. அவ இருக்க திறமைக்கு மாஸ்க் போட்டுட்டு வேற ஏதாவது வேஷத்துல கூட நான் எங்க பாஸ வந்து பார்க்க நினைச்சா பாப்பாங்க, பயங்கரமான ஆளு தெரியுமா, அவ்வளவுதான் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு அவ வந்தா இனிமே பேசக்கூடாது சரியா, சரிம்மா நான் பேச மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆளு போலீஸோட வருது. போலீஸ பார்த்தோன்னே மனோஜ் பயப்படுறாரு. எதுக்கு ரோஹிணி போலீஸோட வந்த, கையில பார்த்தா கட்டு போட்டிருக்கு, தலையிலயும் கட்டு போட்டிருக்கு, என்ன தலையிலும் கையிலும் கட்டு போட்டிருக்க அப்படின்னு பார்த்தா, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற பாத்தீங்களா சார், என்னைய இவங்க அம்மாவும் இவரும் சேர்ந்தா என்ன அடிச்சு தள்ளி விட்டாங்க அப்படிங்கல. இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீங்க பாருங்க கேமரா வச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கல. அதெல்லாம் முடியாது அப்படின்னு மனோஜ் எவ்வளவு சொல்ல, நீங்க பாருங்க சார் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் பார்த்தா தள்ளி விடுறது அப்படியே நல்லா தெரியுது. இந்த நல்லா தள்ளி விட்டுருக்கேயா, அதெல்லாம் அடியெல்லாம் படலைல, சும்மாதான் எங்க அம்மா தள்ளி விட்டாங்க, அது உள்காயம் பட்டிருக்குயா, போய் ஆஸ்பத்திரிக்கு போனதுனால ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்ல சூப்பரான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நொங்க எடுக்கிறாங்க. ரோகிணி ரோகிணி அப்படின்னு சொல்லி கதறாரு, துடிக்கிறாரு. அப்போ என் குழந்தைக்கு அப்பா நீ தான் ஒத்துக்கிறியா, அதான் முடியாது, நான் எப்படி ஒத்துக்க முடியும், அட பாவி உங்க அம்மா தான் நம்பாம சொல்லுது, உனக்கு தெரியாது, நீ நல்லா வந்து சாப்பிடல என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அம்மா கோர்ட்டுக்கு போயில பாத்துக்கலாமா, கிளம்புங்கம்மா, சும்மா சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பாக்குறாங்க ரோகிணி ரோகிணி அப்படிங்கல, உனக்கு இனிமே கோர்ட் தான் அப்படிங்கிறாங்க. கோர்ட்டுக்கு கேஸ கொண்டு போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் மனோஜ் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இங்க விஜய் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் வர்றாங்க, பாட்டில இருந்து அண்ணாமல இருந்து. என்னாச்சு, இந்த மாதிரி அவங்க மருமகளை அடிச்சிருக்காங்களாம், ஸ்ருதியும் மீனாவும் இருக்காங்க, எங்களை அடிக்கலையே, நாங்க இங்கதானே இருக்கோம், அது இல்லங்க ரோஹிணிங்கிற பொண்ணு. ஓ அவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா, அதெல்லாம் சும்மாங்க, என்ன சும்மா, அதெல்லாம் மனோஜ் அரெஸ்ட் பண்ணி உளர வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு கை கால்லாம் கட்டு போட்டிருக்குங்க, அவ நடிப்பா அப்படின்னு விஜயா சொல்லுது. நடிக்கிறா இருந்தா கை கால்லாம் கட்டு போட்டிருக்குங்க, அதுவும் இல்லாம உங்க வீட்டு கடையில இருக்கிற கேமராவே ஆதாரமா இருக்கு, நீங்க தள்ளி விழுந்திருக்கீங்க, கழுத்தை புடிச்சு மண்டையை புடிச்சு மோதி விட்டுருக்கீங்க. பாக்குறாரு அண்ணாமலை, போனியா விஜயா, இந்த மாதிரி பண்ணியா விஜயா, அது வந்து அது இல்லங்க, நான் சும்மா லைட்டா தாங்க தட்டுனேன், பாலான்னு ஒரு அறை கொடுக்குறாரு. லைட்டா தட்டுறியோ அதுவா தட்டுறியோ, நீ கோயிலுக்கு தானடி போறேன்ட்டு போன, அங்கேயும் போனேன், இல்ல இந்த மாதிரி இவ ஏதாவது பேசுறாளா வைக்கிறான்னு பாக்கத்தாங்க போனேன், சரி பாக்க போனேன், ஏன்டி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே, எதுக்கா நீ இப்படி பிடிச்சு தள்ளுன, அப்புறம் பிள்ளைக்கு அப்பா நீதான்னு சொன்னா நான் விடுவேனா என்ன அப்படின்னு சொல்ல, அவனே ஒத்துக்குவான், நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்மள கேட்க, அதெல்லாம் ஒத்துக்கலங்க, இப்ப பொய் சொல்றா அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கோங்க, நடங்க ஸ்டேஷனுக்கு. ஏன் நான் எதுக்கு வரணும், நீ தானம்மா தள்ளி இருக்கிற, அப்புறம் உன்னைய விட்டுட்டு அப்புறம் உன் மயனை வச்சு நொங்க எடுக்கட்டுமா, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. மாமியார் பாக்குது விஜயாவை, என்னடி பண்ணி வச்சிருக்க காரியம், இல்ல அத்தை அது வந்து நீங்க கூட்டு போங்க, தப்பு பண்ணாது யாரா இருந்தாலும் சரி, ஏன் நானா இருந்தாலும் நீங்க கைது பண்ணிட்டு தான் போகணும், சூப்பரா பாட்டி சொன்னீங்க அப்படின்னு ஸ்ருதி கை கொடுக்க, விஜய் அப்படியே முறைக்குது. இல்ல ஆண்டி பாட்டி சொன்னது சரிதானே, தப்பு பண்ணது தானா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, உண்மையிலே நீங்க தான் பாட்டி, சூப்பரா நீங்க மட்டும்
அந்த நாட்டுக்கு அதிபரா இருந்தீங்கன்னா, நாடு எங்கேயோ போயிரும். வல்லரசா ஆயிரும் அப்படிங்கையில அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. விஜயா வந்துட்டு, "என்னங்க அத்தை, டேய் அட பாவிகளா! முத்து" அப்படிங்கையில முத்து ஓடி வராரு. "சார், சார் எங்க அம்மா அப்படி என்ன சார் பண்ணாங்க? சும்மா தான் சார் தள்ளி விட்டுருக்காங்க. அது கட்டெல்லாம் இருக்காது சார். அது பார்லர்மா நடிக்குது சார். அதெல்லாம் கோர்ட்ல வச்சு பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. கோர்ட்டுக்கு கேஸ் போகுதுங்க. இங்க எல்லாரும் போறாங்க, வாதாடுறாங்க. வாதாடையில அந்த பிள்ளை கை கால்லாம் கட்டு போட்டுருது. "இவ நடிக்கிறா, நடிக்கிறா" அப்படின்னு விஜயா சொல்லுது. மனோஜ் அதேதான். "ஆமா, எங்க அம்மா ஒண்ணுமே பண்ணல" அப்படிங்கிறாங்க. "இல்லங்க, இவங்க தான் தள்ளுனாங்க. இந்த பாருங்க" அப்படின்னு சொல்லி கேமரா பார்க்குறாங்க. நீதிபதி பார்க்குறாரு. "இது தள்ளி விட்டது மட்டும் தானே இருக்கு. தலையில அடிபட்ட மாரி தெரியலையே." "இல்ல யுவர் ஆனர், இவங்க தள்ளி விட்டாங்க." "ஏன் தள்ளி விட்டாங்க?" அப்படின்னு ஒரு கேள்விய வைக்க, "இது என் புருஷங்க, என் புள்ளைக்கு அப்பாங்க அவங்க." நீதிபதி என்ன பண்றாரு, "ஏம்மா கேஸ் நடந்துட்டு இருக்கு. 4 மாசம், 5 மாசம். அப்புறம் எப்படி குழந்தை?" அப்படிங்கையில, "அதுதாங்க கொடுமை நடந்துருச்சு. நான் ஷோரூமுக்கு போனேன். அவரு தான் பயமா இருக்குன்னு என்ன தங்க சொன்னாரு. தங்கையில தான் என் குழந்தை வயித்துல தங்கிருச்சு. அவரோட குழந்தை தான். அவர கூப்பிட்டு வச்சு தனியா வேணாலும் கேட்டு பாருங்களேன்" அப்படிங்கிறாங்க. "தனியா கூப்பிட்டா என்னம்மா சொல்ற? தனியா விசாரிச்சா உண்மைய சொல்லிருவாரா என்ன?" "ஆமா, நீங்க பப்ளிக்ல கேட்டா அப்படித்தான் சொல்லுவாரு." "என்ன மனோஜ், அப்படியா?" "ஆமாங்க." இல்லங்க, இல்லங்க" அப்படிங்கிறாரு. "பாத்தீங்களா, ஆமான்னு உண்மைய சொல்லிட்டாரு." "இல்ல, இல்ல எங்க அம்மா பிள்ளை தான் நான். எங்க அம்மா சொல்றது தான்." அப்படி இப்படின்னு சொல்ல போயில, "எங்க அம்மா பேச்ச கேட்பேன்னு தானே சொல்லி வச்சிருக்கிறா." டப்பு டப்புன்னு நிப்பாட்டிறாரு. "அதெல்லாம் இல்ல" அப்படிங்கிறாங்க. "சரி, இப்ப இந்த கேஸு அப்பா கேஸா? இல்ல அடிச்ச கேஸா?" அப்படிங்கிறாங்க. "2ம் தான்" அப்படிங்கிறாங்க ரோகிணி. "ப்ளீஸ் சார், அவர தனியா கேளுங்களேன்." "இல்லையா, யாருமே தேவையில்ல. அவங்க அம்மா வெளியில அனுப்பிட்டு கேளுங்க" அப்படிங்கிறாங்க. விஜயாவ வெளில சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் போமாட்டேன், போமாட்டேன்" அப்படிங்கையில 2 போலீஸ் லேடீஸ் அம்மா வந்து அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. "என்ன விடுங்கோ, என்ன விடுங்க. ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகுது. அதுக்கப்புறம் மனோஜ்ட்ட கேட்குறாங்க. "என்னப்பா, உன் பொண்டாட்டி வயித்துல வளருது உன் குழந்தை தானே?" "அ இல்ல" அப்படிங்கையில முத்துவும் மீனாவையும் பார்க்குறாரு. "என்ன அங்கே பார்க்குற?" அப்ப ரோஹிணி பார்த்து கணிச்சிருது. "இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் அப்படித்தான். இவங்களையும் வெளிய அனுப்புங்க. அப்பதான் அவரு உண்மைய சொல்லுவாரு." "என்னம்மா நீ ஒவ்வொரு தடவ அனுப்ப சொல்ற? அதுக்கு தாங்க சொன்னேன். இவர மட்டும் கூட்டி போய் கேளுங்களேன்" அப்படிங்கிறாங்க. "சரி முத்து, மீனா நீங்க வெளில போங்க." "எங்களுக்கு என்னங்க? அவன் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும். நாங்க ஒண்ணும் சொல்லல" அப்படின்னு முத்து, மீனா போயிடுறாங்க. ஸ்ருதி எல்லாருமே வெளில சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து அவங்கள பார்க்குறாரு மனோஜ். அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம், "இப்ப சொல்லு. என்ன?" அப்படிங்கல. "இல்ல அது வந்து" அப்படிங்கல. "ஒரே ஒரு நிமிஷம் நான் மனோஜ்ட்ட பேசிக்கிறேன்ட்டு" ரோகிணி வந்து அந்த கூண்டுகிட்ட பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "மனோஜ், உண்மைய சொல்லு மனோஜ். நீ என் கூட ஒண்ணா இருக்கலையா? இந்த குழந்தைக்கு அடுத்தவங்கள அப்பா? நீ உன் புள்ள இல்லன்னு சொன்னீன்னா, இன்னொரு அப்பன்னா என் புள்ளைக்கு தகப்பன்னா, அது உன்னையே அசிங்கப்படுத்துன மாரி இல்லையா? உன் புள்ளைக்கு இன்னொருத்தன அப்பான்னு சொல்லலாமா? என்ன மனோஜ், நீ இல்லன்னு சொன்னீன்னா, அதுக்கு அர்த்தம் இன்னொருத்தன் அப்பன்னு அர்த்தம். உன் புள்ளைய நெனச்சு பாரு. இன்னொருத்தன் அப்பன்னு இன்னொருத்தன போய் என் புள்ள அப்பேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஐயோ! நோ, வேணாம், வேணாம்" அப்படிங்கிறாங்க. நீதிபதி புடிச்சு போச்சு. "என்னய்யா சொல்ல வர்ற?" அப்படிங்கல. நான் ஒத்துக்கிறேன். அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நான் தான்" அப்படின்னு போடுறாங்க. அப்படி போடாருவாள் அப்படிங்கிற மாரி, "ஒண்ணுமில்ல முடிஞ்சு போச்சு" அப்படின்ட்டு எல்லாரையும் வர சொல்றாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம், "என்னம்மா உன் புள்ள யோகே சிகாமணின்னு சொன்ன? அவன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டான். என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? அவன் பொய் சொல்லியிருப்பான். சும்மா இவ உருட்டலுக்கு பயந்து சொல்லியிருப்பான். அவன் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க" அப்படின்னு சொன்னேன். "அப்படியா? அவன் இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு சொன்னான். அப்ப அத நம்பக்கூடாதா?" "ஆ ஐயய்யோ! அப்படியா சொன்னான்? ஏன்டா நீ அடிச்சு புடிச்சு சொன்னான்னு மாத்தி சொல்லியிருப்பேன்னு நெனச்சேன். நீங்க அவன் சொன்னத நம்புங்க. அவன் சொன்னதான் உண்மை" அப்படிங்கல. "அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க அவன் சொல்றதுதான் உண்மைன்னு." "ஆமாங்க, ஆமா" அப்படிங்கிறாங்க விஜயா. "அப்ப உங்க புள்ள ரோகிணி வயித்துல வளர்ற குழந்தைக்கு தான் தான் அப்பான்னு ஒத்துக்கிட்டாரு. போதுமா?" "என்னங்க யுவர் ஆனர், நீங்களே பெரண்டு பெரண்டு பேசுறீங்க. அப்புறம் உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் அப்படித்தான் பேச முடியும்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிய பார்க்குறாங்க. "அப்புறம் இந்த கேஸ என்ன முடிவெடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. எனக்கே மண்ட கொழப்பலா இருக்கு. டைவர்ஸ்ன்னு கேட்டு வந்து 4 மாசம், வயித்துல 2 மாசம். என்னங்கய்யா? அந்த காலத்து படம் எதுவும் பார்த்தீங்களா என்ன? மன்மதலிலின்னு கமல் படம்." அப்படிங்கையில, "இல்ல அது வந்து" அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. "என் வயித்துல பிள்ளைக்கு தான் அப்பா இல்ல. இப்ப வயித்துல ஒரு குழந்தை வருது. அதுக்கும் அப்பா இல்லாம ஆக்கிராதீங்க யுவர் ஆனர். ஆக்கிராதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க. இந்த குழந்தைக்கு அவரே ஒத்துக்கிட்டாரு. "இல்ல அவன் ஒத்துக்கல. இங்க பாரும்மா" அப்படின்னு அந்த வீடியோ எடுத்துடுறாங்க. மனோஜ் பேசுறத. ஏன்னா மாத்திருவான் இல்லையா? ரோஹிணி தாங்க எடுக்குது. எடுத்து காமிக்குது. ஒத்துக்கிட்டது எல்லாம் தெரியுது. பார்த்தோன்னே ஆடி போறாங்க. "இனிமே இந்த டைவர்ஸ் கேஸ நாங்க இன்னும் 6 மாசம் தள்ளி போடுறோம். ஆனா, அதுவரைக்கும் அங்க தான் இருக்கணும். ரோஹிணி 6 மாசம் அங்கே தான் இருக்கணும். அதுக்குள்ள 2 பேரும் மனசு மாறி ஒத்துக்கிட்டீங்கன்னா சேர்ந்து வாழட்டும். இல்ல அப்பவும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னா, டைவர்ஸ பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் ஜீவனாம்சம் அந்த குழந்தைக்கு குடுக்குற மாரி வரும் மனோஜ்" அப்படின்றாங்க. "சரிங்க சார்" அப்படிங்கிறாங்க. வெளியில வர்றாங்க. வந்தா ரோகிணி கெத்தா அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காருவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி "எப்படி மாமியாரே" அப்படின்னு சொல்லிட்டு தன்ன அழிச்சுக்க யாரும் இல்ல, எவங்களும் இல்ல அப்படிங்கிற மாரி பாக்குது. "வாங்க மனோஜ் போவோம்." "டேய் மனோஜ், அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன்? பாவி பாவி
சாவின்னு முதுகுல சாத்துது. முத்து பார்த்து இப்படியே நிக்கிறாரு. விஜயா பாக்குது. முத்து என்ன மன்னிச்சிடுடா, இவன் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னனே, இந்த மாதிரி விஷயத்துல ரோகிணி கெட்டவ தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல ஏதோ நடந்திருக்குன்னு சொன்னோம், கேட்கலையே. இவனையே தான் இன்னும் நம்புறீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. ரோகிணி வாசல்ல நிக்குது. போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வா மனோஜ், உன் வீட்டு வாரிசோட வந்துட்டு இருக்கேல்ல, ஆரத்தி எடுக்க சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்ல, அப்படிங்கல. இப்ப நீ ஆரத்தி எடுக்கிறியா இல்ல போலீஸுக்கு கால் பண்ணவா? இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஓடி வந்து ஆரத்தி எடுக்க, உங்க அம்மாவை எடுக்க சொல்லு ஏய் அப்படின்னு அப்படியே ஒரு விரலை காமிக்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வேணா இருக்கலாம், அதுவும் 6 மாசம் கோர்ட்டு சொன்னதுக்காண்டி. ஆனா உன்னை நான் விட மாட்டேன்டி. இருக்குடி உனக்கு கச்சேரி, அதுக்காண்டி உனக்கு அடி பணிஞ்சு ஆரத்தி எடுக்கணுச்சியா? யார்டடி? நான் விஜயாடி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி அப்படியே மனோஜ் ஆரத்தியோட வரல ஒரு தட்டு தட்டி விடுறாரு பாருங்க. ரோகிணி அப்படின்னு ஆடி போய் நிக்குது. இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னுட்டு அப்புறம் பாக்குது. இந்த பக்கத்து மனோஜை பாக்குது. என்ன மனோஜ், உங்க அம்மா தட்டிட்டு போறா, பேசாம இருக்க? ரோகிணி, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே பெருசு. எங்க அம்மா என்ன பண்ணுன்னு தெரியல. 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்க போறேனே அப்படிங்கல. பாட்டி வருது. என்னங்கடா நடக்குது இங்க கூத்து அப்படின்னு சொல்லிட்டு வர, அத்தை இல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வராரு, நெஞ்ச பிடிக்கிறாரு. என்னென்ன நடக்குது? இவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாளா அப்படிங்கல. ஏன் அங்கிள், நான் மாசமா இருக்கேன், உங்க வீட்டு வாரிசு சுமந்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா, ஸ்ருதி எல்லாரும் வந்து பாக்குறாங்க. என்ன மீனா, என்ன ஸ்ருதி, நான் இந்த வீட்டு வாரிசோட வந்திருக்கேன், யாருமே ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா என்ன? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி கங்க்ராஸ் சொல்லுது. ரவியும் கங்க்ராஸ் சொல்றாங்க. அண்ணனும் அம்மாவும் ஏத்துக்கிட்டா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா விஜயா பாக்குது. டே மனோஜ், இவளை ஏத்துக்குவியாடா? இல்லம்மா நான் ஏத்துக்க மாட்டேம்மா அப்படிங்கல. என்ன மனோஜ், ஏத்துக்க மாட்டியா? இல்ல ரோஹிணி ப்ளீஸ், தயவு செஞ்சு சொன்னா கேளு, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. உங்க அம்மா முக்கியமா? இதே வாயால ரோகிணி தான் முக்கியம்னு இன்னும் 6 மாசத்துல சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க. ஆனாலும் அடுத்து ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இப்ப மனோஜ் இவங்கள ஏமாத்துறாங்க. ரோகிணி விஜயாவை ஏமாத்துது. விஜயா எல்லாரும் ஏமாத்துறான்னு நினைக்குது. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி வாசல்ல ஒரு காலிங் பெல் டிங் டாங் அடிக்குதுங்க. எல்லாரும் திரும்பி பார்க்க, அதுல மனோஜ் மட்டும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அந்த டிங் டாங் பண்ணது யாரு, என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன். எல்லாரும் வெயிட் அண்ட் சீ. என்ன ஃப்ரெண்ட், இப்படி பண்ணா நல்லா தானே கதை பார்க்கலாம். இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.